ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, விஷு கொண்டாடுற அனைத்து மக்களுக்கும் என் இதயம் நிறைஞ்ச விஷு ஆசம்சுகள் சொல்லிக்கிறேன். அப்புறமா எங்கள் வீட்டுக்கு தான் வந்திருந்தோம். கோயம்புத்தூர்லேருந்து பாலக்காடுக்கு வந்திருந்தோம் விஷுக்கு கொண்டாடுறதுக்குன்ட்டு. சரி, நாங்கள் வந்து எத்ததுக்கு அப்புறமா சரி பட்டாசெல்லாம் வெடிக்கலான்னு சொல்லிட்டு என் தம்பி பட்டாசெல்லாம் வாங்கி வச்சுருந்தான். வந்ததுமே சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா எல்லாருமே பட்டாசு வெடிக்க தொடங்கிட்டோம். என் பையன்தான் ரொம்ப ஆர்வமாக இருந்த பட்டாசு வெடிக்கணும்னு. சரின்னு அவன் தான் எல்லா பட்டாசுமே அவனே வெடிக்கணும்னு ரொம்ப ஆர்வம். முதல்லலாம் சின்ன பையனாக இருக்கும்போது ரொம்ப பயந்துட்டே இருந்த பட்டாசு சவுண்டு கேட்டுச்சுன்னா வீட்டுக்குள்ளே வந்து ஒளிஞ்சுக்குவோம், அப்படியே அழுதுகிட்டே இருப்பேன். இப்போ பார்த்தா 2 வருஷமாக அவனாக தானாக எல்லா பட்டாசும் வெடிக்கணும்னு அவ்வளோ ஆர்வமாக இருக்கிறான். பக்கத்துலேயே எனக்கு கூட அவ்வளோ பயமாக இருந்துச்சு பட்டாசு வெடிக்கிறதுக்கு. என் பையன் அவ்வளோ அழகாக பட்டாசெல்லாம் வெடிச்சிட்டு இருந்தான். அப்படியே நாங்கள் எல்லாருமே கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு இருந்தோம் பட்டாசு வெடிக்கிறதெல்லாம். அவன் சாட்டவாரம் எடுத்து சுற்றிட்டு இருந்தான். அப்புறம் புஸ்வானம் வச்சுருந்தா, அப்புறம் சங்கு சக்கரம் வச்சுருந்தா. அப்புறமா நானும் என் ஹஸ்பண்டெல்லாம் சேர்ந்து துப்பாக்கியில் பட்டாசு வெடிக்கிற மாதிரி இருந்துச்சு. அந்த பட்டாசு எடுத்து மட்டும் நாங்கள் கொஞ்சம் நேரம் வெடிச்சிட்டு இருந்தோம். பார்க்குறக்கே அழகாக இருந்துச்சு. அப்புறமே என் சின்ன பையனும் கூட உள்ளே இருந்துட்டு பட்டாசு வெடிக்கிறதெல்லாம் அவ்வளோ ஆர்வமாக பார்த்துட்டு இருந்தான். அவன் பயப்படுவான்னு நினச்சா அவனும் பயங்கர ஹாப்பியாக இருக்கிறாரு, பயங்கர சந்தோஷமாக துள்ளி சாடிக்கிட்டே இருக்கிறாரு. அப்படியே என் தங்கச்சி கொஞ்சம் நேரம் பட்டாசு வெடிச்சு, அப்புறமே பெரிய பெரிய பட்டாசெல்லாம் என் தம்பி தான் வெடிச்சிட்டு இருந்தான். வெடிச்சதுக்கு அப்புறமா என் ஹஸ்பண்டுக்கிட்ட நீயும் சம்பிரதாயத்துக்கு பட்டாசு வெடினே சொன்னப்போ அவர் துப்பாக்கியில் இருக்கிற பட்டாசு ரெடி பண்ணி தந்தார். அப்புறமா என் பையன்கிட்ட கொடுத்து வெடிடா அம்மாக்கிட்டே பார்த்து வெடிடா சொல்லிட்டு புல்லட்டு சூப்பராக இருந்துச்சு. தோட்டம் வந்து பாயிற மாதிரியே இருந்துச்சு. சூப்பராக பட்டாசு வெடித்தா. அதுக்கப்புறமா எனக்கு ரெடி பண்ண தந்தார். அப்புறமா நானும் கொஞ்சம் நேரம் வெடித்தேன். அது பார்க்குறக்கு கொஞ்சம் தீ சின்னதுன்னு பார்த்தா பயங்கரமாக வெடிச்சுது. அப்படியே கொஞ்சம் நேரம் அதுலேயும் கொஞ்சம் நேரம் பட்டாசு வெடிச்சிட்டு இருந்துச்சு. அப்புறமா மறுபடியும் என் தம்பிவே ஆட்டம்பொம்மை இருக்கிற பட்டாசு எடுத்தான். வெடிச்சதுக்கு பூக்குத்திரி வச்சுருந்தாரு. வச்சு முடிச்சதுக்கப்புறமா உள்ளே வந்து பார்த்தா என் பையன் குட்டி பையன் என் நாத்தின வச்சுருந்தா. அவள் கம்பித்திரி வச்சு சுற்றி இருந்தான். அவன் ரொம்ப நேரம் பார்த்துட்டு என்னடப்பா இவ்வளோ வெளிச்சமாக இருக்குதுன்னு பார்த்தா மறுபடியும் பார்த்தா ஹாப்பி ஆகிட்டான். பயங்கரமாக ஹாப்பியில் குதிக்கிறாரு, சாடுறாரு, என்னமா பண்ணிட்டு இருக்கிறாரு. சரின்னு அவனை கொஞ்சம் நேரம் இருந்தான். அதுக்கப்புறமா அவனை தூக்கிட்டு வந்ததுக்கப்புறமா அவனும் துப்பாக்கி வச்சு பட்டாசு வெடிக்கலான்னா அவனுக்கு கையில் வெடிக்க முடியலன்ட்டு அதுக்கப்புறமா நானே வாங்கி வெடிச்சிட்டு இருந்தேன். அப்புறம் மறுபடியும் என் பையனுக்கு பட்டாசுன்னு சொல்லிட்டு இருந்தான். மறுபடியும் அவனே போய் பட்டாசு சங்கு சக்கரம் வச்சு அது முடிஞ்சதுக்கப்புறமா புஷ்வானம் தான் வச்சுருந்தான். இது எங்கள் ஊரில் பூக்குத்திரி வச்சுருந்தா. அவ்வளோ இதாக இருந்துச்சு. என் பையன் பார்க்குறக்கு ஹாப்பியில் துள்ளி சாடிட்டே இருந்தான். அங்கிட்டு நான் சாட்டை வர வச்சு சுற்றிட்டே இருந்தேன். என் தம்பி என் கூட சேர்ந்து சுற்றிட்டு இருந்தான். பார்க்குறக்கே அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு.